ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அனிமே மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் தான். இனிமேல் நம்ம சேனலில் வந்து தினமுமே வீடியோ வரும். அது காரணம் என்னென்னா, இந்த +2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு 11 ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இப்போ வந்து எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் ஆரம்பிக்குது. பட் 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம வீடியோ மட்டும் இல்லை, எல்லார் வீடியோவுமே ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அப்புறம் 11th 12th அப்புறம் அதுக்கு மேலே இருக்கிறவங்கெல்லாம் இதை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் தினமும் நம்ம ஃபன் பண்ண போகிறோம். தினமும் புது புது வீடியோஸாக போட போகிறோம். நீங்களும் என்ன வீடியோஸ் போடலாம் அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கோக்குவை ரெண்டாக பிரித்தா எப்படி இருக்கும்? இதை பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்ம கோக்குவோடைய கோ அண்ட் கூ இந்த ரெண்டு வேர்டையுமே பிரிச்சிடணும். ஃபஸ்ட்டு எப்படின்னா, ரைட் சைடில் தானே கோ இருக்குது, அதனால் அந்த ரைட் சைட் பக்கத்தை ஒன்று எடுத்து திருப்பி அந்த ரைட் சைட் பக்கத்தை அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணி அதை கனெக்ட் பண்ணணும். அப்புறம் அந்த கோக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறத இன்னொரு லெஃப்ட் சைட் பக்கத்தை எடுத்து அதுக்கு ஆப்போசிட்டாக கிளிக் பண்ணும். இப்போது கோ வந்துச்சுன்னா கோக்கு இப்படி இருப்பார், கூகுன்னு வந்துச்சுன்னா கோக்கு இப்படி இருப்பார். உண்மைக்குமே ஆனால் இந்த கோகுவில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கார் கூகுளில். ஆனால் கூகு வந்து எப்படின்னா, இதில் ஏதோ ஒரு அனிமே பார்த்துருக்கேன், அதில் வந்து ஒரு கேரக்டர் இப்படி தான் மண்டிருக்கும், அந்த மாதிரி இருக்கார். ஆனால் எனக்கு கோகோ ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் அப்படின்னு தெரில, அது வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாகவே இருக்குது. ஒரு எப்படி சொல்ல, அது வந்து வேறு ஒரு கேரக்டர் மாதிரி இருக்குது. ஆனால் கூகு கூட கொஞ்சம் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்குது, கோகு மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே, இந்த ரெண்டு கேரக்டரில் உங்களுக்கு என்ன கேரக்டர் பிடிச்சிருக்குன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க அடுத்த மீம்குள்ளே போகலாம். டெத் நோட்டில் நம்ம கோகோட பேர் எழுதுறாங்க. உடனே கோகுக்கு வந்து ஹார்ட் டிசீஸ் வருது, அதாவது ஹார்ட் அட்டாக் வருது. அதே டெத் நோட்டில் சைட்டாமான்னு பேர் எழுதுறாங்க. டெத் நோட்டே பொசுக்கி போயிடுச்சு. அதாவது இந்த வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த காட் ஆஃப் அனிமேவாக இருக்கக்கூடிய கோகு கூட டெத் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் சைட்டாமா அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்குது, டெத் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. டெத்தே அவரை பார்த்து பயப்படும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இதை கொடுத்துருக்காங்க. உண்மைக்கு செம்ம ஃபன்னாக இருக்குது. பட் இது ரியலுமே கூட. சரி, ஓகே, வாங்க இப்போ அடுத்த மீம்குள்ளே போகலாம். கேவில் வேலை பார்க்குறவர் வந்து நம்ம ஜின்கோவை பற்றி யூஆர் ரேங்க் ஹண்டர் அப்படின்னு கேட்குறாரு. உடனே நம்ம ஜின்கோ வந்து எஸ் இஸ் மீ அப்படின்னு சொல்கிறாரு. பின்னாடி பார்த்தா நம்ம ஐகிரிஸு, நம்ம ஐயனு, நம்ம டேங்க்கு கையில் 2 கட்டானா கிடையாது, 2 ஸ்வாடை வச்சுட்டு நிற்கிறாப்புல. உண்மையுமே நம்ம ஜின்கோ வந்து ரொம்ப ரொம்ப கேஷுவலான ஒரு பர்சன்டாக இருப்பாப்புல. எவ்வளோ தான் பர்ஸ் இருந்தாலும் அது ரொம்ப டீசெண்டாக மெயின்டைன் பண்ணுவார். அது வந்து வேறு லெவலில் இருக்கும். இதனால எப்படி கண்டுபிடிச்சிட்டாங்க, அது வேறு கதை. இந்த மீம் சூப்பராக இருந்துச்சு. இந்த மீம் பற்றின உங்கள் ஒப்பீனியன்ஸை மறக்காம இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க அடுத்த மீம்குள்ளே போகலாம். எல்லா எஸ்ட்ராங் ஹண்டருமே வந்து அந்த பெரு இருக்கிற ஐலாண்டுக்கு போவாங்க தெரியுமா? அந்த ஐலாண்ட் பேர் என்னது? ஜின்வா. இந்த ஐலாண்ட் பேர் எனக்கு வாயில் வர மாட்டேங்கி. பட் நம்ம ஜின்கோ வந்து அந்த இடத்துல எல்லாருமே சீரியஸாக இருப்பாங்க. ஜின்கோ வந்து ரொம்ப கூலாக அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான். வேறு விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு இருப்பான். அவனுக்கு இதை பற்றி கவலை கிடையாது. அடுத்த குவிஸ் என்ன முடிக்கலாம், அடுத்த ரிவார்டு என்ன கிடைக்கும் அப்படின்ற மட்டும்தான் அவனோட டீட்டெயில் ஃபோக்கஸ். எல்லாமே அது மட்டும்தான். உண்மையே தான் உண்மை. ரொம்ப கூலஸ்டான ஒரு அனிமே கேரக்டரை நம்ம ஜின்கோ வந்து உருவாக்கியிருப்பாங்க. ரொம்ப ஃபன்னான ஒரு கேரக்டர்னு கூட சொல்லலாம். சரி, ஓகே, வாங்க இப்போ அடுத்த மீம்குள்ளே போகலாம். இந்த ஒரு மீம் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒன்றுமே புரியலை. பட் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். எனக்கு எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்றதை உங்களுக்கு தெளிவாக வைக்க ட்ரை பண்ணுறேன். அதாவது இப்போ இருக்கிற இந்த எல்லா கேரக்டருமே இது ஓனாய் தோல் போட்ட ஆடுகள் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அதாவது எப்படின்னா, இவங்க தான் வெளியே பார்க்க தான் அப்படியே ஒரு நரி மாதிரி, ஒரு ஓனாய் மாதிரி இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு ஆடு, அந்த மாதிரி காட்டுறாங்க. அப்படி யாரெல்லாம் காட்டுறாங்க பார்த்தா, ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கிறது யாருன்னு தெரியாது, 2வது ஒன்று நம்ம எள்ளு, 3வது ஒன்று யாருன்னு தெரியாது, 4வது ஒன்று நம்ம செயின்சாமா மேனில் வர்ற நம்ம ஹீரோ, 5வது ஒன்று வந்து நம்ம சாஸ்கே, 6வது ஒன்று வந்து யாருன்னு தெரியாது, 7வது ஒன்று வந்து பிலிச் அனிமேல வர்ற மெயின் ப்ரொட்டாகனிஸ்ட், 8வது வந்து நம்ம மை ஹீரோ அகாடமியில் வர்ற நம்ம டேக்கு. இவங்கெல்லாம் வந்து நரித்தோல் போற்றிய ஆடுகள் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, இவங்கெல்லாம் என்ன தான் வெளியே பார்க்க நரி மாதிரி ரொம்ப கெத்தாக சீனாக பவர்ஃபுல்லாக தெரிஞ்சாலுமே உள்ளே இவங்க எல்லாருமே ஒரு ஆடு மாதிரி தான். அதாவது ரொம்ப சாஃப்ட் நேச்சர் கொண்டவங்க, இல்லை ரொம்ப கொஞ்சம் பயந்த சுபாவம், மற்றவங்களுக்கு என்ன ஆயிருமோ அந்த மாதிரி பரிதாபம் படுறவங்க, உள்ளுக்குள்ளேயே பயந்துக்கிட்டு இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஆளுங்கள் அப்படின்னு தான் இதை குறிப்பிட்றாங்க. எனக்கு புரிஞ்சது இதுதான். ஒருவேளை உங்களுக்கு இது புரிஞ்சுது, இந்த மீம் உங்களுக்கு புரிஞ்சுதான் மறக்காம இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நானும் பார்த்து தெரிஞ்சுப்பேன். இப்போ வாங்க அடுத்து இதுக்குள்ளே போயிடலாம். அப்புறம் இவங்கெல்லாம் வந்து ஆடு தோல் போட்ட நரிகள். அதாவது இவங்கெல்லாம் வெளியே தான் பார்க்க ரொம்ப நல்லவங்க மாதிரியும் ரொம்ப இன்னசென்ஸ் மாதிரியும் இருப்பாங்க. அதாவது நான் வந்து அப்போ சொல்லியிருப்பேன் தெரியுமா, இவங்கெல்லாம் வந்து வெளியே தான் நரி மாதிரி இருப்பாங்க, உள்ள ஆடு மாதிரி இருப்பாங்க. அதுக்கு இன்னொரு மீனிங் என்னென்னா, இவங்கெல்லாம் ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு பீப்புளாகவும் இருப்பாங்க. அதில் வந்து சில பேர் வந்து இன்னசென்ட்டான்னு தெரில, ஆனால் சாஸ்கேலாம் இன்னசென்ட்டா அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு தெரில. பட் அதை தாண்டி மற்ற இருக்கிற எல்லாருமே ஓரளவுக்கு இன்னசென்ட் மாதிரி தான் இருப்பாங்க. பட் இவங்கெல்லாம் வந்து வெளியே இன்னசென்ட் மாதிரி இருந்தாலும் உள்ள பயங்கரமான நரிகளாகவும் ஓநாய்களாகவும் இருப்பாங்க. அப்படி யாரெல்லாம் பார்த்தா
நம்ம கீரா, அதாவது டெத் நோட்டில் வர நம்ம மெயின் ப்ரொட்டாகனிஸ்ட்டு, அப்புறம் செயின்சாமாவில் வர ஒரு மெயின் கேரக்டரு, அப்புறம் நம்ம நருட்டோ, அப்புறம் நம்ம இவன் பேர் என்னது ஐசன், அப்புறம் நம்ம இது ஆல்ஃபார் ஒன்று, இவங்கெல்லாம் வந்து நல்லவங்க மாதிரியே இருப்பாங்க. ஆனால் இவங்கெல்லாம் பியூர் வில்லன்ஸ், பியூரான ஒரு என்ன சொல்ல ஒரு நரிகள்னு கூட சொல்லலாம், ஆடு தோல் போட்ட நரிகள். இதுதான் வந்து இந்த ஒரு மீமுக்கான மீனிங் அப்படின்னு எனக்கு தோன்றுது. உங்களுக்கு தோன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க அடுத்த மீமுக்குள்ளே போயிடலாம். வந்து நிறைய பேருக்கு ரெடிட்டபிளான ஒரு மீமு நம்ம மாம் வந்து சொல்கிறாங்க, அதாவது நம்ம அம்மா சொல்கிறாங்க, நீ உன் வயசு பசங்களோட மட்டுமே நட்பு வச்சுக்க அப்படின்னு நம்ம அம்மா வந்து சொல்கிறாங்க. பட் நம்மளோட கேங்கில் யாரெல்லாம் இருப்பா? நம்ம வயசு பசங்களாக இருப்பாங்க? கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. அதே தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. பீச் அனிமியில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸோட வயசை அப்படி காட்டுறாங்க. 10 வயசில் இருக்காங்க, 40 வயசில் இருக்காங்க, 30 வயசில் இருக்காங்க. ஒருத்தனுக்கு என்ன வயசுனே தெரியாது, இன்னொருத்தருக்கு வந்து 75 வயசு. இந்த மாதிரி நம்ம வந்து பாய்ஸ் குரூப்பை பொறுத்த வரைக்குமே பசங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே வயசாக இருக்காது. மேக்ஸிமம் ஒன்று நம்மளை விட அதிகமான வயசு இருக்கிறவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருப்போம், நம்மளோட கம்மியான வயசு இருக்கிறவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருப்போம். உதாரணம் சொல்ல போனால் எனக்குலாம் வந்து காலேஜ் படிக்கிற வயசில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி 5ஆப்பு 4ஆப்பு 6ஆப்பு படிக்கிற பசங்களும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பாய்ஸோட கேங்னாலே அப்படி தான் இருக்கும். எப்போவுமே வந்து சின்ன பசங்களும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, நம்மளோட பெரியவங்களும் நமக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, நம்ம வயசு பசங்களும் நமக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்கும். இந்த மாதிரி உங்களோட கேங்கில் யார் யாருக்கு எந்தெந்த வயசுலலாம் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க அடுத்த மீமுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நான் டண்டனர்டன் பார்த்துட்டு வந்து இதெல்லாம் ஒரு அனிமேவா அப்படின்னு யோசிச்சேன். ஏன்னா வந்து என் அண்ணனுக்கு காட்டுறதுக்கு முன்னாடி அந்த ஒரு காட்டினா தெரியுமா, அப்போ முச்சில் ஃபஸ்ட் எபிசோடில் வந்து அந்த ஒரு அனிமேஷன் காட்டியிருப்பான். அதை பார்த்தோன்னே எனக்கு வந்து இதெல்லாம் என்னென்ன அனிமே, இது வந்து அனிமேஷன் குவாலிட்டி ரொம்ப கேவலமாக இருக்குது, இந்த கார்ட்டூனோட மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் போக போக அந்த அனிமேஷனோட அந்த ஒரு குவாலிட்டி, அந்த ஒரு வீடியோ குவாலிட்டி அப்படின்றது அந்த ஒரு எபிசோட்லேயே வந்து அது அதிகமாகிட்டே இருந்தது. ஒவ்வொரு எபிசோட்லையும் இப்போ வந்து சீசன் 2 விட்டுட்டானே ஏன்னு தெரில, புது எபிசோட்ஸ்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். 2-3 புது எபிசோடு அந்த தக் லைஃப் மூமெண்ட்லாம் நான் யூடியூப்பில் பார்க்குறேன். அதெல்லாம் பார்க்கும் போதுலேயே தான் எனக்கு தெரியுது இது வந்து அந்த அனிமேஷன் குவாலிட்டியுமே கூட்டுறேன். அட் சேம் டைம் டண்டனர்டன் இஸ் த பெஸ்ட் அனிமே. நீங்கள் வந்து இன்னும் பார்க்கலாம், தமிழ்லேயே சூப்பரான ஒரு அனிமே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. தயவு செஞ்சு நருட்டோக்கு வெயிட் பண்ணுறவங்களாம் போய் டண்டனர்டனை சும்மா ஒரு 8 பார்த்துட்டு வாங்க. நீங்கள் இப்படி கண்ணை முடிக்கிறதுக்குள்ளே ஒரு அரை நாளுக்குள்ளேயே டண்டனர்டனை முழுசாக முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இன்னொரு நல்ல வீடியோ வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் BSK. டாட்டா, பை பை, see you, take care.